இசை இது ரொம்ப நாள் கனவு. அதை நினைவாக்கும் பொறுப்பை ஸ்ருதியிடமே விட்டுவிட்டேன். அது என்னுடைய கனவு அவர்களுடைய கனவாகவும் என்னை விட வீரியமான கனவாகவும் அவர்களுடைய கனவு இருந்ததன் பலன்தான் இன்று உன்னை போல் ஒருவனில் அவங்களுடைய இசை இடம்பெற்றிருக்கிறது. அவங்க ஸ்ருதி ஹாசனா இருக்கிறது அவங்களுடைய விலாசம் மட்டுமே. அவங்களுடைய தகுதி தான் அவர்களுக்கு இந்த பொறுப்பை தேடி கொடுத்தது என்பதை நாளை வெளியிட போகும் இசை நிரூபிக்கும். இது தகப்பனின் பெருமிதம் இல்லை, ஒரு விளக்கம், அவ்வளோதான். குட் ஈவினிங் எவ்ரிபடி. என்னோட தமிழ் அந்த அளவுக்கு சுத்தமாக இல்லை, பட் ஐ ஹோப் த மியூசிக் ஸ்பீக்ஸ் ஃபார் இட் செல்ஃப். I can say something today. நான் சொல்லலாம். I just don't think it's important. I think CD கேட்டிங்கன்னா I feel the music should speak for itself, hopefully. So I look forward to seeing everyone tomorrow and seeing what happens. ஆமாம், பாடியிருக்கேன் ஒன்றரை பாட்டு. No, இன்னும் இருக்கு. That is something I think people can look forward to. It's definitely not. இப்போ அப்பாவோட வாய்ஸ் has a very unique quality, but on the quality we've tried to use it in a different way, and I hope that translates onto the audio CD. அது அயோத்தியா, ராமர், இக்ஷ்வாகு வம்சம் எல்லாமே நார்த் இந்தியா, விந்திய மலைக்கு அப்பால் இருந்த ஒரு கதை. அதை கம்பன் எடுத்து ஒரு தமிழ் கதையாக புனையவில்லையா? அந்த மாதிரி தான். அதிலேருந்து ரீமேக்குன்னு வரும்போது எனிபடி கெட்ஸ் திஸ் ஃபேஸஸ் திஸ் ப்ராப்ளம். அண்ட் அதுக்கு மேலே பெருசாக ஒன்றும் இல்லை. எனக்கு கதை சொல்லணுங்கிற ஆர்வமும் கேட்கணுங்கிற ஆர்வம் உங்களுக்கும் இருக்கும் பொழுது அது எதுவுமே தடையாக இருக்க முடியாதுங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை. அதில் as far as உன்னை போல் ஒருவன், மற்றவங்க ஒரு கோனார் நோட்ஸ் மாதிரி வென்ஸ்டேன்னு சொல்லிட்டு இருந்தா கூட எனக்கு இனிமேல் அது உன்னை போல் ஒருவன் தான். எப்படி நான் ஒரு வேலு நாயக்கராகவோ அல்லது ஒரு இந்தியன் தாத்தாவாகவோ மாறும்போது கமலஹாசனை மறக்கிறேனோ, அதை மாதிரியே வென்ஸ்டேயும் மறக்கிறது எனக்கு எளிதான ஒரு வேலையாகத்தான் இருக்கிறது. அப்படித்தான் இதை செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வேணால் அது ஒரு 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 விதமான நோட்ஸ், ஒரு ப்ரைமர் as to what we are going to seeங்கிறதுக்கு நீங்கள் அதை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நான் அதை சொல்கிறத நிறுத்தி அந்த ரைட்ஸ் விலைக்கு வாங்குகிற நேரம் வரலாம் அதை சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு அது வேறு கதை. அப்படித்தான் நாங்கள் நினச்சிட்ருக்கோம். அந்த படத்தில் நடித்தவங்க என்ன மட்டும் சொல்ல, மற்றவங்களுக்கும் அப்படி ஒரு உணர்வைத்தான் நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம். முக்கியமாக மிஸ்டர் மோகன்லால் அனுபம் கேர் நினச்சிக்கிட்டோம், நான் நசிருதீன் ஷாவை நினச்சிக்கிட்டோம். ஒவ்வொரு காட்சியிலையும் நடித்தோன்னா அது ஒரு பிரதியாக இருக்கும். அதில் அந்த கார்பனுடைய கரையெல்லாம் தெரியும். அதனால் அது இல்லாமல் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். எதுவுமே அப்படி தான் நான் பண்ணுறது வழக்கம். மருதநாயகம் ஏமாற்றம் உங்களுக்கு தானே, எனக்கு என்ன ஆகலை. ஏமாற்றங்கள் எதை நம்ம அச்சீவபிள் கோல்ஸ் வச்சுக்கிட்டோம்னா ஏமாற்றமே கிடையாது. மருதநாயகம் அச்சீவபிள் கோலா இல்லையாங்கிறத மட்டும்தான் இப்போ பார்க்கணும். நம்ம அது பாசிபிள் உங்களை ரீச் ஆகிடுச்சுன்னா எனக்கு ஏமாற்றம் இல்லை இல்லையா? ரீச் ஆகுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது எப்படிங்கிற எந்த ரூபத்தில்ங்கிறது தான் பார்க்கணும். 50 இயர்ஸில் நிறையா டைம் வேஸ்ட் பண்ணேங்கிறது பெரிய டிசப்பாயின்மெண்ட்டு. அதற்கு நானும் ஒரு காரணமாக இருந்திருக்கேங்கிறது, அதில் நான் கொஞ்சம் தான் காரணம்ங்கிறது ஒரு சின்ன ஒரு ஒரு மன தேர்வுக்கு காரணமாக இருக்கலாம். மற்றபடி மற்றவர்கள் அந்த கால விரயத்திற்கு மிகவும் காரணமாக இருந்திருக்கிறார்கள் என்பது பெரிய சோகம். அது எல்லாருக்கும் நிகழ்கிற சோகம்தான். ஆனால் அது ஒவ்வொருத்தருடையது. நான் நசீர் பாயுடைய ஆட்டிடியூடை பற்றி நான் கமெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு அருகதையே கிடையாது. ஏன்னா அது அவருடைய வாழ்க்கை. அவருக்கு எது போர் அடிக்குதுங்கிறது நான் எனக்கு அரசியல் போர். அதனால தான் நான் அந்த பக்கமே போகல. அதுக்காக அரசியல்வாதிகிட்ட கேட்டால் என்னையே விமர்சனம் பண்ணுவார். நான் அப்படி சொன்னதுக்காக அவருக்கு என்ன தெரியும் அதை பற்றி, இது போருங்கிறாரு. எங்களுக்கெல்லாம் தெரியும். ஒவ்வொரு க்ஷணமும் அது வேறு ஒரு யுகமாக எங்களுக்கு கழியுது. ஒரு பிரமாதமான ஒரு வாழ்க்கையாகவே கழியுது ஒவ்வொரு கணமும். அது என்ன தெரியும் கமலஹாசனுக்குன்னு சொல்லுவார். அவங்களுக்கு சினிமாவில் சொன்னதையே டேக் 1, டேக் 2, டேக் 3ன்னு எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் எப்படி காலகாலமாக தாங்கிட்டு இருக்காங்கன்னு. நான் சினிமாவை காதலிக்கிறேன். சினிமா நடிப்பு அதனுடைய பங்கு, ஒரு பகுதி.
அதனால் எனக்கு அவ்வளோ சீக்கிரமாக போர் அடிக்காதுங்கிற நம்பிக்கையில் தான் இன்னமும் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு நான் இல்லைன்னா அவங்க இந்நேரம் இங்கே உட்காந்துட்டு இருக்க மாட்டாங்க, இன்னும் ரீரெக்கார்டிங்கில் தான் உட்காந்துருப்பாங்க. எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு பண்ணலைன்னா இன்னும் வேலை இருக்குது போங்க, ப்ரெஸ் மீட்டெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அங்கே வேலையை பாருங்கன்னு சொல்லியிருப்பேன். எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு பண்ணதுனால தான் டைரக்டர் அவர் வேலையை பார்த்துட்ருக்காரு, இவங்க இங்கே வந்து முடிஞ்ச வேலைக்கான ஆகோஷத்தில் ஈடுபட்டிருக்காங்க. I just feel that in the expectation pati pesringa, it was not compared to other films. I think it was compared to, he had an expectation of me as a musician and that expectation had to be met, not in comparison to other projects or other people. And the freedom I think has been the biggest freedom for me in this project, that he did not say andha padam madri irukunu ivru madri irukunu adu agave illa, you have to do it up to the level that I expect from you as a musician. So that has been the greatest advantage for me as an artist in this project. He doesn't have to be demanding because he's very clear about what he wants. யாராதுக்கு clear-ஆ தெரியும்னா பின்ன திட்ட demand பண்ண தேவையே இல்லை, I think. So there was no demands, it was just very clear ideas of where it can go. அது மாத்திரம் இல்லை, இந்த ஒத்திகை வந்து நாங்கள் ரொம்ப நாளாக பண்ணியிருப்போங்கிறது யோசிச்சு பார்க்கணும் நீங்களும். ஏன்னா இப்போ புதுசாக இவங்க உங்கள் பேர் என்னங்கன்னு கேட்டு அவங்க ஸ்ருதி ஹாசன்னு சொல்லி, அப்படிங்களா உங்களுக்கு என்னென்ன இசை தெரியும்னு நான் கேட்டு அவங்க சொல்லி, அந்த மாதிரியான ஒரு தொடர்பு இல்லையே இது. இவங்களுக்கு என்ன தெரியும் என்ன தெரியாதுங்கிறது கூட ஓரளவுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரிஞ்ச அளவு எனக்கு தெரியாது, அவங்களுக்கு தான் தெரியும் என்ன தெரியும் தெரியாதுங்கிறது இன்னும் கிளியராக. அவங்களுக்கு இது தெரியும், இது வரலும் போயிருக்காங்கங்கிறத ஏன்னா நாங்கள் தான் அவங்க கற்றுக்கிற காலத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்னும் எவ்வளோ தூரம் போகணுங்கிற கனவு முதற்கொண்டு கண்டுக்கிட்டு இருக்கிறவங்க நாங்கள். ஸோ எங்களுடைய தொடர்பு வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு தொடர்பு. தவிர இந்த படத்துக்குன்னு ஒத்திகை இல்லை, ஜென்ரலாகவே வாழ்க்கைக்கே ஒரு ஒத்திகை நாங்கள் ரெண்டு பேரும் பேசி பண்ணிகிட்டு இருந்ததுனால இதில் சம்பாஷணைகள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாகவோ இப்படி சுற்றி என்ன நினச்சிப்பாங்களோன்னு அவங்க சொல்கிறதோ இல்லை எப்படி பதுசாக இவங்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு அந்த சாதுரிய விளையாட்டெல்லாம் இல்லாமல் நேராக என்ன தேவையோ அதை சொல்லிவிட்டு எது நல்லா இல்லையோ அதெல்லாம் சொல்லலாம். அது பேசும்போதே திருத்தங்கள் அதிகம் செய்ய வேண்டிய தேவையில்லாமல் இருந்தது. ஏன்னா டக்குன்னு இவ்வளோ இன்னும் கூட பல பேருக்கு சந்தேகம் என்னன்னா, இவர் ஏதோ சொன்னார் அவங்க ஏதோ பண்ணிட்டாங்க டக்குன்னு வேலை முடிஞ்சு போச்சு, நிஜமாகவே இவங்க வேலை பண்ணாங்களா இல்லை கம்மியாக பண்ணிட்டாங்களா இல்லை எங்கே இருந்தாவது காப்பி அடிச்சிட்டாங்களா இவ்வளோ குயிக்காக பண்ணிட்டாங்களே, இப்படியெல்லாம் டவுட் இருக்கும் மற்றவங்களுக்கு. ஏன்னா அவ்வளோ வேகமாக தான் நடந்தது வேலைகள்லாம். எனக்கு அது ஆச்சரியமாக இல்லை, கண்டிப்பாக அவங்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்குது. எவ்வளோ நாள் ஆகும்னு அவங்கக்கிட்ட நான் கேட்டபோது அவங்க இத்தனை டைம் ஆகுங்கிறத தெளிவாக படத்துக்கு ரீரெக்கார்டிங் பண்ண எவ்வளோ நாள் ஆகுங்கிறத அவங்க சொன்ன இதுக்கு இவ்வளோ நாள் ஆகும், பட் சேஃப்டிக்கு நான் ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறேங்கிறதுனால இன்னும் ஒரு 2 நாள் சேர்த்துக்குங்க அப்படின்னு 2 நாள் தான் ஜாஸ்தி கேட்டாங்க. ஸோ அதிலேருந்து அவங்களுடைய தெளிவு எனக்கு ரொம்ப, தவிர அவங்களுக்கு பார்க்க கிடைத்த அனுபவங்கள் அமெரிக்காவில் அவங்க அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இங்கே கிடைத்த அனுபவங்கள்லாம் அவங்களுக்கு ஞாபகம் கூட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவையெல்லாம் அனுபவங்கள் தான். Audio CD la 5 part irukku and you will see the glimpses of these songs in the film as well. But basically the songs carry the idea and the soul of the film, spirit of the film in solala, lyrically, musically. So overall 5 songs. எனக்கு வந்து குவிக்கிங்கிறது வந்து கம்பெனி பேர்கள் வேணா அப்படி இருக்கலாம், எனக்கு எதுவுமே குவிக்கி கிடையாது. எனக்கு ஏன்னா இட் ஹேஸ் டு பி டன் ப்ராப்பர்லி. அது தேர்ஸ் நோ ஸ்மால் ஃபிலிம் அண்ட் பிக் ஃபிலிம். ரிலீஸ்க்கு அப்புறம் தான் அதை முடிவு பண்ண முடியும். பண்ணும்போது பட்ஜெட்டில் குறைவு, பட்ஜெட்டில் அது குவிக்கிங்கிறதெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. இதுக்கு இந்த வேலைக்கு இவ்வளோதான் ஆகுங்கிறது வேறு விஷயம். பட் இது போதும் இவ்வளோதான் பண்ணலான்னு எந்த படத்தையுமே பண்ணல, இந்த ப்ரெஸ் மீட் உள்பட. அதை நான் எப்பவுமே அந்த மாதிரி எடுத்துக்கிறது இல்லை. இது போதும் இதுக்கு என்ன, நான் இங்கே ஆல் இண்டியா ப்ரெஸ் இருந்தால் எப்படி பதில் சொல்வேனோ அதே உத்வேகத்தோடு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது என்னை பொறுத்தவரையிலும் குவிக்கி இல்லை.